பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வணக்கம், ஆத்ம நமஸ்தே. வெல்கம் டு திஸ் ஜானகி ஆச்சி கோலம்ஸ் சேனல். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இப்போ ஒரு விடுகதை. பக்கத்தில் இருப்பான், படுத்தால் மறைவான், அவன் யார்? விடைய நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவல். நம்ம உடலில் உள்ள மிக வலிமையான தசைப்பகுதி நம்ம கைப்பகுதியில் உள்ள தசைகளோ இல்லை கால் பகுதியில் உள்ள தசைகளோ இல்லைங்க, நாக்கு தான் வலிமையான தசைப்பகுதி. ஏன்னா இதுதான் நம்ம உடல்லையே புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே தசை. அது மட்டும் இல்லை, பாக்டீரியாக்களை அழிக்கும். நாம் தூங்கும் போது நம் வாயில் சுரக்கும் உமிழ்நீரை வெளியே விடாமல் வாய்க்குள்ளேயே வைத்திருக்கவும் இது உதவுது. அது மட்டுமே இல்லாமல் நாம் என்னதான் சூடான, காரமான, குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் நாக்குக்கு எப்போவுமே எந்த பாதிப்பும் வர்றதில்லை. இதுதான் ஒரு சுவாரஸ்யமான தகவல். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் கேட்குறீங்களா? வித்தியாசமாக தூங்குகிற ஒரு விலங்கு, அது என்ன? இந்த உலகில் வித்தியாசமாக தூங்கும் பண்பு கொண்ட ஒரு விலங்கு டால்ஃபின்கள். இந்த டால்ஃபின்கள் தூங்கும்போது ஒரு கண் திறந்தும் மற்றொரு கண் மூடியும் வைத்துக்கொண்டு வித்தியாசமாக தூங்கும் திறன் பெற்றது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்மை போல 2 கண்களை மூடி உறங்கினால் அது மூச்சு திணறி இறந்து விடுமா. ஏன்னா மூளை போன்று அவற்றின் மூளை தன்னிச்சையாக செயல்படாது. அப்படியே 2 கண்களை மூடினால் மூளை செயலிழந்து விடுமா. இதனால தான் அது தூங்கும்போது மூளையின் ஒரு பகுதியை மட்டுமே தூங்க அனுமதிக்கும். வலது மூளை உறங்கினால் இடது கண் திறந்திருக்கும். இது போன்று தான் கண்களை மாற்றி மாற்றி அது தூங்கும். இப்போ நாம் விடைக்கு வரலாம். பக்கத்தில் இருப்பான், படுத்தால் மறைவான், அவன் யார்? குழப்பமாக இருக்கா? நீங்கள் நடக்கும்போது அவன் கூடவே வருவான், ஆனால் படுத்தா மறைஞ்சு போயிடுவான். அவன் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட நிழல் தான். மறுபடியும் சொல்கிறேன், பக்கத்தில் இருப்பான், படுத்தால் மறைவான், அவன் நிழல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்குக்கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். நம்ம பழம்பெருமையான, அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.